السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவினுடைய அருளால் இந்த பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய தொடர் அகீதா வகுப்பிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான நல்ல சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் பற்றி அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் எப்படியான நம்பிக்கையில் இருப்பார்கள், என்னென்ன விடயங்களை சஹாபாக்கள் விஷயத்தில் அவர்கள் ஏற்று வாழ்வார்கள் என்பதை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே சஹாபாக்களில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் சஹாபாக்களில் சிறந்தோர் யார் என்ற அந்த பகுதியிலே முதலாவதாக அபூபக்கர் அவர்களையும், இரண்டாவதாக உமர் என்றும், மூன்றாவது உஸ்மான், அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹும் என்றும் அவர்களுடைய அந்த அந்தஸ்துக்கு ஏற்ப அந்த தரப்படுத்தலை, அவர்களுக்குரிய அந்த அந்தஸ்தை, மரியாதை, கௌரவத்தை வழங்குவார்கள் என்று அகீதா நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் நாம் முதல் மனிதர், இந்த உம்மத்தில் ஆக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டிய முதல் மனிதர் சஹாபியார் என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். எனவேதான் அந்த 10 சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களிலும் முதன்மையானவர்கள் அபூபக்கர் அவர்கள், இந்த உம்மத்திலும் முதன்மையானவர்கள் அபூபக்கர் அவர்கள். அந்த 10 பேரையும் நாம் அவர்களின் வாழ்க்கை சுருக்கத்தை பார்க்க இருக்கிறோம் என்ற வகையிலே அபூபக்கர் அவர்களை பற்றி சுருக்கமாக இன்று நாம் பார்ப்போம். அபூபக்கர் அவர்களை நான் சென்ற பாடத்திலே அவர்களுக்கு இஸ்லாத்திலே சித்திக் என்று ஏன் பெயர் வழங்கப்பட்டது என்று சுருக்கமாக சொன்னேன். அவர்களை அதற்கு முன்னால் அறிமுகம் செய்வதாக இருந்தால் அபூபக்கர் என்பது அவர்களுடைய புனைப்பேர். அபு என்று அரபு மொழியில் ஆரம்பித்தால் அது புனைப்பேர், அப்படி பெயர் வைத்துக் கொள்ளலாம். அதை சுன்னா என்றும் சில உலமாக்கள் சொல்கிறார்கள். அபூபக்கர் என்றால் பக்ரின் தந்தை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனா அவங்க புனைப்பெயரை வைத்துக் கொண்டார்கள். உம்மு அப்துல்லா, அப்துல்லாவின் தாய் என்று அவர்கள் புனைப்பெயர் வைத்துக் கொண்டார்கள். பிள்ளை இல்லாதவர்களும் புனைப்பெயர் வைத்துக் கொள்ளலாம், அது அரபிகளுடைய ஒரு வளமை. அப்ப அந்த வகையிலே அபூபக்கர் என்பது அவர்களுடைய உண்மையிலேயே இயற்பெயர் அல்ல, அது புனைப்பெயர். அப்படி என்றால் அவர்களுடைய பெயர் என்ன, இயற்பெயர் என்ன? அப்துல்லா. அவங்க வாப்பட பேர் அபு குஹாஃபா என்றுதான் அதிகமாக சொல்லப்படும், வரலாற்று நூல்ல எழுதப்பட்டிருக்கிறது. அபு குஹாஃபா அவங்களோட வாப்பட பேர். அவங்க பிற்பட்ட காலத்திலே தான் இஸ்லாத்தை தழுவினார்கள். அப்ப அவங்களோட பேரு அபு குஹாஃபா தான் இருக்கிறது, அதுவும் ஒரு புனை பேர் தான். அப்ப அவர்களுடைய பேர் என்ன என்று கேட்டால் உஸ்மான் என்று வரலாற்று நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களோட பேர் அப்துல்லா, வாப்போட பேரு உஸ்மான். இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரம்பரையில, அந்த வழித்தோன்றல்ல அந்த முர்ரா இப்னு காப் என்கிறவர்களோட போய் இணைகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரம்பரையை நாம் எடுத்து பார்த்தால் முர்ரா இப்னு காப் என்று ஒருவர் இருக்கிறார். அவருடன் போய் நபியவங்களோடு இணைகிறாங்க. அப்ப அபூபக்கர் அவர்களும் குறைஷி கோத்திரம் தான். குறைஷி கோத்திரங்களுக்குள்ள நிறைய கிளைகள் உள்ளன. கிளையார் என்று நாம் சொல்வோம், உட்பிரிவுகள். அதுல அபூபக்கர் அவர்கள் பனு தெய்ம்
தெய்ம் கிளையார் என்றுதான் அறிமுகம் செய்யப்படும். குறைஷிகள்ல தெய்ம், பனு தெய்ம். அவங்க பெரிய அந்தஸ்துள்ளாக்கள் அல்ல. குறைஷிகளுக்குள் பனு தெய்ம், தெய்ம் கிளையார் என்பவர்களுக்கு பெரிய, அவர்கள் இன்றி தீர்மானம் நிறைவேற்றப்படாது. குறைஷியல் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் பனு தைமும் அந்த சபையில் இருக்க வேண்டும் என்ற அந்தஸ்தில் இருக்கவில்லை. குறைஷி தான் ஒரு நடுத்தரமான ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவேதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மரணத்தின் பின்னால் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அவங்களோட வாப்ப கட்டங்களாம் அவர் ரதியத்தில் அரபு சமூகம் அபூபக்கரை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொண்டு விட்டதா என்று ஆச்சரியமாக கேட்டாங்களாம். ஏனென்று கேட்டால் குறைஷியாக இருந்தாலும் அந்த பனு தைம் அவங்கள விட பெரியாக்கெல்லாம் இருக்கிறார்கள். அந்த குறைஷி அரபு சமூகம் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டதா, திருப்தி கண்டு விட்டதா என்று கேட்டாங்களாம். ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப இப்படி ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தளபதியாக, ஜனாதிபதியாக தன் மகன் வருவாங்க என்று அவங்க கனவுளை நினைக்கல. அல்லாஹ் தஆலா அதை கொடுத்தாங்க. அவங்களுடைய இஸ்லாத்தால் உயர்ந்தோர், இஸ்லாத்தால் உயர்த்தப்பட்டவர்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். இவங்களுடைய தாயார், அவங்களோட பேரும் சல்மா, அவங்களுக்கும் உம்முல் ஹைர் என்ற புனை பேர் இருக்குது. இதை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்களோட தாயார பேர் சல்மா, அவங்களுக்கும் புனை பேர் இருக்கிறது உம்முல் ஹைர். அவங்களும் இஸ்லாத்தை தழுவி ஹிஜ்ரத்து போனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம் என்று பார்த்தால் 2.5. இப்னு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுவது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யானைப்படை வருடம் பிறந்தார்கள். அபூபக்கர் அவங்க அதுக்கு பின்னால் 2 வருடங்களும் 6 மாதங்களும் என்று சொல்றாங்க. அப்படி என்றால் 2.5 வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கும் அபூபக்கர் அவர்களுக்கு இடையில வயசு வித்தியாசம். அடுத்ததாக இஸ்லாத்தை தழுவியோர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இஸ்லாத்தை சொன்னவுடன் இஸ்லாத்தை முந்திக் கொண்டு ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று பார்க்கக்குள்ள சிலாக்கள் ஹதீஜா என்று சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹா, சிலாக்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொல்லுவாங்க, சிலாக்கள் அலி இப்னு அபி தாலிப் என்று சொல்லுவாங்க, சிலாக்கள் அபூபக்கர் என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த வித்தியாசத்தை எப்படி நாங்க அப்ப முதல் இஸ்லாத்தை தழுவியது யார் என்ற ஒரு கேள்வி வருமே. ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு ஒன்று சொல்றாங்க. அதைத்தான் உலமாக்கள் விளக்கமாக சொல்வார்கள். ஆண்களில் பெரியவர்களில் முதல் இஸ்லாத்தை தழுவியவர்கள் அபூபக்கர் வேணும். சிறியவர்கள் சிறுவர்களில் முதல் இஸ்லாத்தை தழுவியவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அடிமைகளில் முதல் இஸ்லாத்தை தழுவியவர் வளர்ப்பு பிள்ளை ரசூலுல்லாஹி வளர்ப்பு மகனார். அடிமைகள் அதுல ஸைத் இப்னு ஹாரிஸா, பெண்கள்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படித்தான் அதை வித்தியாசப்படுத்தி பார்க்கிறோம். அப்ப அபூபக்கர் அவர்கள் தான் ஆக முதல் இஸ்லாத்தை தழுவிய ஒருவராக இருக்கிறார். அதாவது எப்பயும் தான் ஹிதாயத், இந்த இஸ்லாம் என்கிற பேரொளி உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்றாலும் அதற்கு தகுந்த உள்ளமாகவும் உள்ளம் இருக்க வேண்டும். அது முக்கியம். அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு தான் ஹிதாயத் கொடுப்பான் என்று குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. அது என்ன விரும்பியவர்கள் என்றால் இயல்பாகவே அவங்களோட உள்ளம் ஹிதாயத்தை தேடும் உள்ளமாக இருக்கு, ஹிதாயத்தை வரவேற்கும் உள்ளமாக இருக்கு, அந்த பிரகாசத்தை உள்வாங்கும் தன்மையில் இருக்கும். எனவேதான் உதாரணமாக பாருங்க, அபூபக்கர் அவங்க ஜாஹிலியா காலத்திலையும் விபச்சாரமோ களவோ திருட்டோ மதுவோ மாதுவோ ஒன்றிலையும் ஈடுபடும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறார். சிறந்த நபிக்கு சிறந்த துணை நட்பு
இந்த இஸ்லாத்தை கூட இருந்து பரப்ப நபி எப்படி எல்லாத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்களோ அதே போல அவங்களுக்கு அடுத்த இந்த உம்மத்தில் யாரு முன்மாதிரியாக இருக்க போறாங்களோ அவங்களையும் அல்லாஹ்வுத்தாலா பாதுகாத்து. அது அபூபக்கர் அவனுடைய தனிப்பெரும் சிறப்புகள்ல ஒன்று. எனவேதான் அல்லாஹ்வுத்தாலா அவங்கள முதல் இஸ்லாத்துக்கு கபூல் செய்து கொண்டார். அந்த உள்ளம் அப்படியான உள்ளம். இஸ்லாம் எனும் பிரகாசத்துக்கு மிக குடியிருக்க, ஹிதாயத் குடியிருக்க மிக பொருத்தமான உள்ளமாக அபூபக்கர் அவனுடைய உள்ளம் இருந்திருக்கிறது என்பதை அவங்களோட வரலாற்றை பார்க்கக்குள்ள நமக்கு விளங்கும். எனவேதான் சஹீஹுல் புகாரியில அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்களுடைய அந்த தரத்தை, அந்த ஈமானின் உறுதியை, இறை நம்பிக்கை, இறை தூதரின் மீதுள்ள அந்த பற்று, அதை உணர்ந்து அந்த இஹ்லாஸ், அந்த ஈமான், அந்த நபியவங்க எந்த அளவுக்கு அந்த உலகத்துல அதை பாராட்டுறாங்க, அதற்கு உரிய இடத்தை கொடுக்காங்கன்னு பார்த்தா, இந்த அபூ தர்தா ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். ஒரு முறை அபூபக்கர் அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு இடையில ஒரு வாக்குவாதம். மனிதன் தானே, ஒரு வாக்குவாதம், பேச்சு வரும். அது ஒரு தர்க்கமாக சில வேளை மாறும். நல்லவர்களுக்கு மத்தியிலும் அது நடக்கும். அந்த பேச்சு சில வேளை ஒருவருடைய உள்ளத்தையும் பாதிக்கலாம். அது கட்டங்கட்டமாக அந்த தர்க்கம் போகக்குள்ள சில வார்த்தை பாதிக்கும். அதில் சஹாபாக்களும் விதிவிலக்கல்ல, நடந்துதான் இருக்குது. அப்ப உமர் ரலியல்லாஹுவுக்கும் அபூபக்கர் அவங்களுக்கும் இடையில அப்படி ஒரு வாக்குவாதம். அதில் அபூபக்கருடைய ஒரு வார்த்தை உமரை பாதித்து விட்டது. அது தவறான வார்த்தை தான். தவறென்றால் அவரை பாதிக்கும் வார்த்தை தான். உமரதையானவங்க கோபித்து கொண்டு வீட்டை போயிட்டாங்க. அபூபக்கரதையானவங்க பிறகு பார்த்தாங்க, நாம் மன்னிப்பு கேட்கணும். அதுதான் அபூபக்கர். போனா போட்டும், நான் யாரு, நான் அபூபக்கர், நபிகிட்ட எனக்கு இருக்கிற அந்தஸ்து அப்படி இருக்கல. அவங்க உண்மையிலேயே சஹாபாக்கள் அப்படித்தான். அபூபக்கர் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? வீடு தேடி போனாங்க, மன்னிப்பு கேட்கறது போனாங்க. உமர் அவங்களுடைய கோபம் தீரல்ல, அவங்க வெளியில வரல, வந்து சந்திக்கல. அபூபக்கர் அவங்களுக்கு இன்னும் கவலை போயிடுச்சு. உடனடியாக யார்கிட்ட போயிருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓடி போறாங்க. நபியின் மூலமாக அந்த மன்னிப்பை உமர் ரலியல்லாஹு பெற்று தரட்டும் ஓடி போறாங்க. உண்மையிலே பாருங்க, ஒரு மனிதனை நம் வார்த்தையால் அவனுடைய மனசை நோகடிச்சுட்டா அதுக்கு மன்னிப்பு கேட்டுரும். நடக்குந்தான், மன்னிப்பு கேட்டுரும். எவ்வளவு பேரும் உள்ளங்களை உடைத்து விட்டு, காயப்படுத்தி விட்டு சாதாரணமாக இருக்கிறார். பாருங்க இந்த முன்மாதிரியை. அவங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியல. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போறாங்களா? அங்க போய் நபியின் மூலமாக ஒரு தீர்வை பெற்றுக் கொள்வோம். போய் சொல்லாங்க, யார சொல்லலாம், நான் இப்படித்தான் அவசரப்பட்டு வார்த்தையால் அவரை நோகடித்து விட்டேன், இப்போது வருத்தப்பட்டு வந்திருக்கிறேன், அவர் மன்னிக்க மறுத்து விட்டார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எப்படி நடந்து கொண்டாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர். 2 தடவை சொன்னாங்களா, யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர். அபூபக்கரே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், பதற்றப்பட வேண்டாம், அமருங்கள். இதுல இன்னொரு விஷயம், உமர் தானே மன்னிக்கணும். ஏசினா உமர் தானே மன்னிக்கணும். பாருங்க, நபி அந்த அபூபக்கர் அவங்களுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து, இந்த இடத்தை, கிட்டத்தட்ட இதை இப்படி ஒரு விளக்கம் எடுக்கலாம். உமர் மன்னிக்காட்டி இருக்கட்டும், இது அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான். அப்படியான மனிதர், அப்படியான ஈமான், அப்படியான தியாகத்தை செய்தவர். உமருடைய இடம் என்ன? இந்த இடத்துல யோசிக்கணும். உமருடைய ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள். அவங்களுக்கு முன்னால் அபூபக்கர் வந்தவுடன் அவங்க எங்கே போயிட்டாங்க? அபூபக்கர், உமர் எங்கே இருக்கிறாங்க? அல்லாஹ் மன்னிப்பான் என்று 3 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அபூபக்கர் அவங்களுக்கு சொல்றாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு சாதாரணமானவங்களா, அவங்க ஓடி வாராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னத்துக்கு வராங்க? இப்படி ஒன்று நடந்துட்டு அபூபக்கர் அவங்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுறதுக்கு வந்து அங்க வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியோ மாறுது. கோபத்தால் அவர்களுடைய அழகான முகம் மாறிக்கொண்டு போகுது. உமருக்கு ஏதாவது சொல்லி விடுவாங்களோ, நபி அவங்க ஏதாவது அவருக்கு சொல்லி விடுவாங்களோ என்று பயந்து அபூபக்கர் அவனுக்கு எழும்பிட்டு போய் முட்டுக்காலை பூமியில் வைத்து நபி அவங்களுக்கு முன்னால உட்கார்ந்து, நான் தான் தவறு செய்தேன், உமருக்கு ஒன்று சொல்லிவிட வேண்டாம். பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் என்று வந்த உடனே நிற்கிறான் பாருங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்னாங்களா, மக்களே, இன்னல்லாஹ பஅதனி இலைக்கும், அல்லாஹ் என்னை உங்களிடம் இறை தூதராக அனுப்பிய போது நீங்கள் எல்லோரும் அவர் பொய்யர் என்று சொன்னீர்கள், இவர் மாத்திரம் உண்மை சொல்கிறார் சொன்னார். அதை மறக்க மாட்டேன். அந்த இடத்துக்கு யாரும் விரையிலாது. அது மாத்திரமல்ல, தன் உயிராலும் பொருளாலும் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கினார். என் தோழரை எனக்காக விட்டு விட மாட்டீர்களா சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? அவ்வாறு இருக்க, மற்றவர்கள் இருக்க, என் தோழரை எனக்காக விட்டு விட மாட்டீர்களா? அப்படி என்றால் அவருக்கு வார்த்தையாலோ செயலாலோ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு யாரும் எந்த நோயினையும் செய்யக்கூடாது, எனக்காக அவரை விட்டு விடுங்க. அபூ தர்தா சொல்றாங்க, அதுக்கு பின்னால் அபூபக்கர் அவங்கள் என்றால் யாரும் எதுவும் பேசுவதில்லை, நபிக்காக அவர்களை அவர்களிடத்திலே நாங்கள் வைத்து விட்டோம், யாரும் நெருங்குறல்ல பேசுறல்ல. அவங்களுக்கு அது பெரிய இடம் பாருங்க. இந்த அந்தஸ்த இன்று நாம உணர வேண்டும், உள்ளத்தில் ஏந்த வேண்டும். இதை அறியாதோர் சிலர் இருக்கிறார்கள் இந்த உம்மத்தில். அவங்க எவ்வளவு மோசமாக அந்த அபூபக்கர் அவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்துல அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப இந்த ஹதீதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் முந்திக் கொண்டு நான் நபியாகிய நான் உண்மை சொல்கிறேன் என்று சொன்னவர் அபூபக்கர் அவங்க தான் என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல பதிவு செய்றாங்க. அது மாத்திரமல்ல, இப்படித்தான் வருடங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிற போதுதான் ஹிஜ்ரத் என்கிறவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் போங்கன்னு சொன்னார். அதுவும் சாஹிப் புகாரில வார செய்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எல்லாரும் ஹிஜ்ரத் போனாங்க. அபூபக்கர் அவங்களை நானும் போறேன் என்று ரெடியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு போற நேரம் இருங்க என்றாங்க, அவசரப்பட வேண்டாம், எனக்கு இன்னும் அனுமதி வரல, அப்ப நான் உங்களோட வரணும் அல்லாஹ்வின் தூதரே. ஆம், ஹிஜ்ரத்தின் போது என்னோடு வருபவர் நீங்க தான், பொறுத்திருந்தாங்க. அண்டையில இருந்த அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனக்கிட்ட இருந்த 2 ஒட்டகைகளை 4 மாதங்களாக அதற்கு ஈச்ச மர அந்த ஓலைகளை அதற்கு தீனியாக கொடுத்து, அது திடகாத்திரமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு அந்த நாள் வரும். நபி சொல்லிவிட்டார்களே, அவர்களுடன் தான் நான் ஹிஜ்ரத்தில் இருக்க வேண்டும், என்னுடன் தான் அவர்கள் ஹிஜ்ரத்து போக வேண்டும், அதற்கான அனுமதி வரைக்கும் காத்திருங்கள் என்று சொல்லிட்டாங்களே. 4 மாதமாக அந்த ஒட்டகைக்கு அந்த தீனி போட்டு வளர்த்து வந்தார்கள். அந்த நாளை காத்துக்கொண்டு திடீரென ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிய நேரம் வந்தார்கள். அப்ப சொன்னாங்களாம், ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும், இதோ பழமைக்கு மாற்றமாக இந்த நேரத்தில் வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்து சொன்னார்களாம், இங்க இருக்கிறவர்களை எல்லாம் வெளியிலே போக சொல்லுங்கள். அப்ப அபூபக்கர் சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், இவர்கள் எல்லாம் நம்ம உறவுகள், என் குடும்பம் தான் இருக்கிறது, பயப்பட வேண்டாம். இப்ப சொன்னாங்க, எனக்கு ஹிஜ்ரத்துக்கான அனுமதி கிடைத்து விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க,
அபூபக்கர் அவங்க நான் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று பதறார். உங்களோட வரணும் ரசூலுல்லாஹி நாம் இருவரும் தான் ஒன்றாகத்தான் செல்ல போகிறோம். அழுதாங்களாம். ஆயிஷா நாய் சொல்றாங்க, அன்றுதான் எனக்கு தெரியும் ஆனந்த கண்ணீர் வடிப்பதென்றால் இப்படித்தான். என் தந்தையின் கண்ணீர் துளிகளை பார்த்து நான் அறிந்து கொண்டேன். பயத்தால் அல்ல, அவங்க நபியோடு ஹிஜ்ரத்து போறோமே என்பதற்காக அழுதார்கள். அது ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் வடிப்பது இப்படித்தான் என்பதை நான் அன்று அறிந்து கொண்டேன். அப்ப இப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒட்டகையில் ஏறிக்கொண்டு ஹிஜ்ரத் போனாங்க. இதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த கட்டத்தை குர்ஆன்ல சூரா தௌபாவுல 40வது வசனத்துல அந்த நபியும் அவர் தோழரும் ஹிஜ்ரத்து போன அந்த கட்டத்தை அழகாக சூரா தௌபாவுல சொல்லத்தை பார்க்கலாம். இல்லா தன்சுரு, நீங்கள் அந்த தூதரை கைவிட்டாலும் மக்காவாசிகளே, ஃபகத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை கைவிடவில்லை, அவர்களுக்கு உதவினான். இத் அஹ்ரஜஹுல் லதீன கஃபரு, நிராகரிப்போர் இந்த மக்காவை விட்டும் அவர்களை துரத்திய வேளையில், இதுஹுமா ஃபில் கார் தானிய இத்னைன், அந்த இரண்டு பேரும் யார்? அபூபக்கர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல தானிய இத்னைன், இதுஹுமா அந்த ரெண்டு பேரும், ஃபில் கார் அந்த குகையிலே, சௌர் குகையிலே இருந்த வேளை, இது யகூலு லிசாஹிபிஹி, அந்த இறை தூதர் தன் தோழருக்கு சொன்ன அந்த வார்த்தை, லா தஹ்சன், கவலை வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எம்முடன் இருக்கிறான். அந்த கட்டத்தை அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டு பேரும் தன் தோழருக்கு அவர் சொன்னது, அந்த கட்டத்தை அப்படி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல நமக்கு படம் பிடித்து காட்டுறார். அது என்னது? குகைக்குள்ள போகக்குள்ள அபூபக்கர் சொன்னாங்களா, நான் முதல் போறேன் யார சொல்லலாம், நீங்க முந்தி செல்ல வேண்டாம், ஏதாவது இருந்தால் அது என்னை தாக்கட்டும், நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். முதல் அவங்க போனாங்களா, ஓட்டைகள் எல்லாம் அடைத்தார்கள். ஏதாவது விஷ ஜந்துக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீண்டி விடும்ங்கிறதுக்காக அடைச்சாங்களாம். ஒரு துவாரம் இருக்கிறது, அதில் தன் காலை வைத்துக் கொண்டார்கள். நபியை பாதுகாப்பு எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார், எவ்வளவு நபியின் மீதுள்ள அன்பு, இந்த அக்கறை, இந்த இஸ்லாம் வாழ வேண்டும் என்கிறதுல உள்ள ஆசையை பாருங்க. அப்ப அந்த இடத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து போவாங்களாம், ஹிஜ்ரத்துல போவாங்க. கொஞ்ச நேரம் அபூபக்கர் முன்னுக்கு நடப்பாங்களாம், முன் செல்வார்கள். சற்று தூரம் சென்றதற்கு பின்னால் வந்து செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அபூபக்கர் என்ன முன்னுக்கும் போறீங்க, இதுக்கு மாறீங்க? அபூபக்கர் சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், முன்னால் ஏன் வருகிறேன் என்றால், சில வேளை என் மனசுல தோன்றுதோ, முன்னால் யாராவது ஒளித்திருந்து தாக்க முற்பட்டால், யாராவது முன்னால் இருந்து தாக்கிவிட்டால் உங்களை என்ற எண்ணம் வந்தவுடன் பாதுகாப்புக்கு நாம முன்னுக்கு போவோம் என்று முன்னுக்கு வருகிறேன். அப்படி போயிருக்கும் போது பிறகு என் மனசு சொல்லுதோ, இப்போது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், தேடுபவர்கள் பின்னால் வந்து உங்களை கைப்பற்றி விடுவார்கள் என்ற பயம் வந்தவுடன் பின்னால நடந்து வருகிறேன். உங்களின் மீது பயமாக இருக்கிறது யாரும் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த குகைக்குள்ள இருக்கக்குள்ள பார்த்தாங்க, தேடி வந்தவர்கள் குகை வாயிலே நிற்கிறார். இப்ப அபூபக்கர் அவங்களுக்கு பயம் வந்துச்சு. குனிஞ்சு பார்த்தால் கண்டு விடுவார்கள். இப்பதான் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், லவ் அன்ன அஹதஹும், அவர்கள் யாராவது குனிந்து பார்த்தால் எம்மை கண்டு விடுவார்கள், மாட்டிக்கொண்டோ. இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த சொன்னாங்களே அந்த வார்த்தை, அதைத்தான் அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சொன்னாங்க, பயம் வேண்டாம், லா தஹ்சன், கவலை வேண்டாம். ஏன் கவலை வேண்டாம்? இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எம்முடன் இருக்கிறான், இந்த பிரயாணம் ரொம்ப பாதுகாப்பான, அல்லாஹ் எம்முடன் இருக்கிறான் என்று சொன்னாங்களே, அந்த வார்த்தையை எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்றான். அது பொறுமதியான வார்த்தை, அது நபிமார் சொல்லும் வார்த்தை, இக்கட்டான வேளையில் நபிமார் கூறும் வார்த்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இதைத்தான் சொன்னார்கள், இதே வார்த்தை தான் சொன்னார்கள். எப்போது சொன்னார்கள்? ஃபிரௌன் விரட்டி வந்து
அதாவது கடலுக்கு முன்னால் நிக்கிற போது பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, மூசாவை கூட்டிக் கொண்டு வந்து மாட்டி விட்டீர்கள் என்ன சொன்னாங்க. இன்ன லமுத்ரகூன், நாங்கள் இப்போது மாட்டி விட்டோம், முன்னால் கடல் போக முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தது யாரோட உத்தரவால்? அல்லாஹ்வின் உத்தரவால். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவது போல கூட்டிக் கொண்டு இரவோடு இரவாக சென்று விடுங்கள், அல்லாஹ்வின் உத்தரவு. அல்லாஹ் போக சொன்னா என்ன செய்வான்? நிச்சயம் காப்பாற்றுவான், வழிகாட்டுவான். இந்த ஹிஜ்ரத்தும் அல்லாஹ்வின் அனுமதி, நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் சொன்னாங்க. கவலை வேண்டாம், எம்முடன் அல்லாஹ் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால பனு இஸ்ரவேலர்கள் அப்படி சொன்ன உடனே மாட்டிக்கொண்டோம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தை சொன்னார்கள்? கால கல்லா, மாட்டிக்கொள்ளவில்லை. ஏன் மாட்டிக்கொள்ளல? இன்ன மஇய ரப்பி, என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அங்க கவலை வேண்டாம், எம்முடன் அல்லாஹ் இருக்கிறான். நபிமார்கள் அதுவும் ஒரு ஹிஜ்ரத்து தான், இதுவும் ஒரு ஹிஜ்ரத்து தான், ரெண்டு பேரும் சொன்ன ஒரே வார்த்தை தான். எனவேதான் நபிமார்கள் எல்லோரும் ஒரே மார்க்கத்தை சொல்பவர்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஆதார். ஒரே ஈமான், அற்புதமான வரலாறு. அப்ப அந்த கட்டத்துல தான் பாருங்க, அபூபக்கர் அவங்களுக்கு இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும், முக்கியமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அபூபக்கர் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்து எல்லா விடயங்களிலும் எல்லா கட்டங்களிலும் இஸ்லாத்துக்கும் நபிக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவங்கள் காட்டிக் கொண்டிருக்கு. அதே போலதான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்கள் நாங்க பார்க்கலாம். அபூபக்கர் அவங்க ஹிஜ்ரத்துக்கு பின்னால, மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால சில முக்கியமான சந்தர்ப்பங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அவர்களுக்குரிய அந்தஸ்தை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்களுக்கு சொல்லி வைத்தார்கள். இறுதியாக அவர்கள் தான் ஹலீஃபா. யாரும் அந்த ஹிலாபத்துக்கு சண்டை போடக்கூடாது, போட்டி போடக்கூடாது, எனக்கு பின்னால் இந்த சமூகத்தை வழிநடத்த அவங்கதான் என்று எப்படி சொன்னார்கள் என்பது சம்பந்தமாக நாம் கட்டாயம் அறிய வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல அது சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சஹாபாக்கள் வரலாற்றை முறையாக தெளிவாக அறிந்து அவர்களை எப்படி நாம் நம்ப வேண்டுமோ, அவர்களுடையத்தில் என்ன நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டுமோ அதை சரியாக அமைத்துக் கொள்ள நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. அதுக்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் وعلى آله وصحبه والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.